தேர்தல் வியூக நிபுணர்களும் பல்வேறு தரவுகளை தந்திருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கக்கூடிய விஜய் அவற்றை குறிப்புகளுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு தனக்கு தோன்றக்கூடிய அந்த வார்த்தைகளை கொண்டு இயல்பாக விஜய் பேசுகின்றார். இது மிகப்பெரிய அளவிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பேச்சாக விஜயிடமிருந்து மாறி இருக்கின்றது. விஜய் மிகவும் நேர்த்தியோடு அந்த சொல்லாடல்களை பயன்படுத்துகின்றார். ஒவ்வொரு பகுதியிலும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி தனித்த துணியோடு விஜய் பேசிக் கொண்டிருக்கின்றார். கமலாலய குளம் என்று சொல்லப்படக்கூடிய திருவாரூரின் தெப்பக்குள தெற்கு வீதியிலே இன்னும் சற்று நேரத்திலே விஜயினுடைய அந்த தேர்தல் பரப்புரை தொடங்க இருக்கின்றது. அந்த பரப்புரை கூட்டத்தை விஜய் நிறைவு செய்து கொண்டுதான் இன்று மாலை திருச்சி விமான நிலையம் புறப்பட்டு அங்கிருந்து சென்னை செல்ல இருக்கின்றார். வாரத்தினுடைய கடைசி நாளிலே ஓய்வு நாளிலே விஜய் பிரச்சாரத்திற்கு வருகின்றார். ஆனாலும் இந்த ஒரு நாளில் விஜய் பேசுவது என்பது ஒரு வாரத்திற்கு முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளுக்கு போதுமானதாக இருக்கின்றது. எனவே விஜயினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் வாரத்தினுடைய நிறைவு நாளில் இருந்தாலும் அடுத்த ஒரு வார காலத்திற்கான அரசியல் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு விஜயினுடைய பேச்சுகள் இருக்கின்றன. எனவே 30-35 நிமிடங்கள் பேசி ஏற்படுத்த வேண்டிய தாக்கத்தை தன்னுடைய பேச்சினுடைய முதல் 3 நிமிடங்களுக்குள் விஜய் ஏற்படுத்தி விடுகின்றார். நாம் பார்க்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் என்னவாக இருக்கின்றது என்று. தொடர்ந்து அங்கு பாடல் இசைக்கின்றது. அவர்கள் அந்த பாடலை கேட்டபடி நின்று கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய நண்பருடைய தோள் மீது ஏறி அமர்ந்து ஒரு தொண்டர் செய்யக்கூடிய அந்த உற்சாக மிகுதியால் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செயலையும் நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து தங்களுடைய தமிழக வெற்றி கழக துண்டுகளை உயர்த்தி பிடித்தபடியும் புகைப்படம் எடுத்தபடியும் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்திற்குள் இந்த வாகனம் செல்லுமா என்று சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு, அச்சம் கொள்ளக்கூடிய அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் கூட்டம் அதிகப்படியாக இருக்கின்றது. இருந்தாலும் அந்த கூட்டத்தை கடந்து மிக மெதுவாக தாவேகாவினருடைய அந்த சுற்றுப்பயண வாகனம் செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். விஜய் இயல்பாக பேசுகின்றார், பிடித்தமான வகையிலே பேசுகின்றார் என்றெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்வதை கேட்க முடிகின்றது. விஜயினுடைய வருகையை முன்னிட்டு அந்த தெற்கு வீதியில் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலும் வணிக நிறுவனங்கள் கூட மூடப்பட்டிருக்கின்றன. வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது என்பதை முன்னிறுத்தி ஆலப்போரான் தமிழன் உள்ளிட்ட அந்த பாடல்களை எல்லாம் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டு அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாகத்தோடு நடனமாடி கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று அரிதாகத்தான் இவ்வளவு பெரிய கூட்டங்களை எல்லாம் அரசியல் கட்சிகள் கூட்ட முடியும். விஜய் தொடர்ந்து அது போன்ற கூட்டங்களை அந்தந்த வட்டாரத்திற்கு உட்பட்டு கூட்டுகின்றார். தொண்டர்கள் வழங்கக்கூடிய அந்த நாற்றங்கால், வைக்கோல் உள்ளிட்டவற்றையெல்லாம் விஜய் அன்போடு பெற்றுக் கொள்கின்றார். திருவாரூரினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய திருவாரூர் தேர் மாதிரியை தற்பொழுது விஜய்க்கு பரிசீலித்திருக்கின்றார்கள். அதையும் பெற்றுக் கொள்கின்றார். திருவாரூரில் பெயர் பெற்றதாக இருக்கக்கூடிய திருவாரூர் தேர், ஆழித்தேர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேர் தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய தேராக இருக்கும். அந்த தேரினுடைய மாதிரியில் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரிசு பொருள்களை விஜய் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே நாகையில் பேசும் பொழுது மத சார்பின்மைக்கு, மத ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மண்ணாக நாகையை சுட்டிக்காட்டியிருந்தார். நாகூரை சொன்னார், வேளாங்கண்ணியை சொன்னார், அங்கிருக்கக்கூடிய மக்கள் வழிபடக்கூடிய கோவில்களுடைய திருக்கோவில்களின் பெயரையும் சொன்னார். இவ்வாறு விஜயை பொறுத்தவரை அன்போடு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய வகையிலே அவருடைய தேர்தல் பரப்புரை இருக்கின்றது. திருவாரூருக்கு வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு ஆழித்தேர் பரிசீலிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். தொடர்ந்து விஜயினுடைய உருவப்படம் பிடித்திருக்கக்கூடிய பல்வேறு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அதைத்தான் நாம் தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்தபடி இருக்கின்றோம். விஜயை பொறுத்தவரை தொண்டர்கள் தரக்கூடிய அனைத்து பரிசுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். தன்னுடைய பவுன்சர்களை வைத்துக் கொண்டு தொண்டர்களை நெருங்க விடாமல், பொதுமக்கள் தன்னை நெருங்க விடாமல் விஜய் பாதுகாத்துக் கொள்கின்றார். அரசியலுக்கு வந்த பிறகும் விஜயிடம் அந்த திரைப்பட மனப்பான்மை இருக்கின்றது என்றெல்லாம் பலரும் சொன்னார்கள். ஆனால் சுற்றுப்பயணம் தொடங்கிய பிறகு அது முழுவதுமாக மாறி இருக்கின்றது. விஜய்க்கென வரக்கூடிய பாதுகாப்பு பணிக்கான தொண்டர்கள் அந்த பாதுகாப்பு பணிக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை கடந்து தொண்டர்கள் விஜயை நெருங்கி செல்வதை தடுப்பதோ அல்லது தொண்டர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதோ அவர்களுக்கான ஒரு அனுமதியாக இல்லை. அவர்கள் தொடர்ந்து அந்த பேருந்தை பத்திரமாக கொண்டு செல்வதற்கான பணிகளில் மட்டும்தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மக்களோடு மக்களாக எவ்வளவு தூரம் நெருங்கி செல்ல முடியுமோ அந்த அளவு விஜய் நெருங்கி சென்றிருக்கின்றார். இன்னும் கூட சொன்னார்கள், விஜய் பனையூரை விட்டு வெளியில் வரவில்லை என்ற பொழுது விஜய்க்கு பொதுமக்களை நேரில் சென்று சந்திப்பதிலே தயக்கம் இருக்கலாம். விஜய் போன்ற ஒரு பெரிய நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தால் மக்களை நெருங்கி சென்று பார்க்க மாட்டார்கள். மக்களை நெருங்கி செல்லும் பொழுது அவர்கள் இயல்பாகவே ஒரு பதற்றம் இருக்கும். அது போன்ற காரணங்களால் தான் விஜய் இந்த அரசியலை முன்னெடுக்கின்றார். அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாகவே அரசியல் செய்கின்றார். மாவட்ட செயலாளர்களை மட்டும்தான் வரவழைத்து பேசுகின்றார். விஜய் மக்களை எல்லாம் நெருங்கி செல்ல மாட்டார் என்றெல்லாம் சொன்னார்கள். அவை அனைத்தையும் தற்பொழுது மாற்றி அமைத்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நெருங்கி சென்றிருக்கின்றார். வாரந்தோறும் செல்லுகின்றார். தன்னுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் கரம் கொடுத்து அந்த கை குலுக்குவதற்கு முயற்சித்தால் கூட அதற்கும் தன்னுடைய கைகளை நீட்டி அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்றார்.
இது மட்டுமல்லாமல் தனக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பரிசுகளை எல்லாம் பெற்றுக்கொள்கின்றார். விஜயினுடைய கையெழுத்திடப்பட்டிருந்த அந்த பொருள்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு ஏராளமான தொண்டர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவை அனைத்தையுமே விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். காவல்துறையினர் பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தும் கூட, அதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறையினர் வழங்கியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களையும் மீறி தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் தன்னுடைய தொண்டர்கள் தான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே விஜய் அந்த மக்களை நெருங்கி சென்று அவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் பார்க்க முடிகின்றது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு 3 முனை போட்டியை வலிமையாக ஏற்படுத்தக்கூடிய விதமாக விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.